3 கோடி ரூபாய்க்கு வித்த ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டர், Facebook பத்தி ஒரு காமெடியான விஷயம், முக்கியமா உங்களை ஏமாத்தி காசு புடுங்கக்கூடிய 151 ஆப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஹே गाइस, என் பேர் ஜோ. இதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, இந்த வாரம் லான்ச்னு பார்க்குறப்போ DJI தரப்புல இருந்து 2 புது ட்ரோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து DJI Mavic 3, இன்னும் வந்து DJI Mavic 3 Cine. இந்த ட்ரோன்ஸ் பார்க்கறதுக்கு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கு, சில டிஃபரன்சஸ் தான் இருக்கு. இந்த Mavic 3ல பாத்தீங்கன்னா 2 கேமரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேமரா வந்து ஆசல்பிளாடோட ஒரு மைக்ரோ 430 சென்சர் இருக்கு. இந்த கேமரானால 20 மெகா பிக்சல் போட்டோஸும் 5.1K வீடியோ 50 ஃப்ரேம்ஸ் per செகண்ட்ல எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம 4K வீடியோ 120 ஃப்ரேம்ஸ் per செகண்ட்ல எடுக்க முடியும். செகண்ட் கேமரால ஒரு 1/2 இன்ச் சென்சர் கொடுத்திருக்காங்க. இதனால ஒரு 12 மெகா பிக்சல் ஸ்டில்ஸும் 4K வீடியோ எடுக்க முடியும். பட் இதுல ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இல்ல 28 டைம்ஸ் வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ட்ரோனோட ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இல்ல ProRes 422 HQ மோட்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி இந்த ட்ரோனோட பெஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இதோட ஃளைட் டைம் தான். இதுல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 46 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ நியர்லி டபுள் மடங்கு ஃப்ளைட் டைம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. Mavic 3ல உங்களுக்கு இன்டர்னலா 8GB ஸ்டோரேஜ்க்கு இருக்கு. அடிஷனலா வேணும்னா நீங்க வந்து மெமரி கார்டு மாதிரி போட்டுக்கலாம். இந்த Mavic 3 Cineல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலா 1TB SSD வச்சு கொடுத்திருக்காங்க. இன்னொரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு DJI ஓட RC ரிமோட் கண்ட்ரோலும் 3 அடிஷனல் பேட்டரி வந்து இருக்கு. இதுக்கு அடிஷனலா உங்களுக்கு சார்ஜிங் அப், ஒரு ND ஃபில்டர்ஸ், கேரி பண்ணக்கூடிய பேக், அது மட்டும் இல்லாம ஒரு 10 GB லைட் ஸ்பீட் டேட்டா கேபிள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த Cine வெர்ஷன்ல. இதோட பிரைசிங் பார்க்கறப்போ உங்களுக்கு 3 வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. இதோட Mavic 3 மட்டும் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு $2200 வருது. அதே நேரத்தில் நீங்க Fly More காம்போ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு $3000 வருது. ஆல்சோ இந்த Mavic 3 Cine இந்த வெர்ஷன் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு $5000 ஆயிருது. ஸோ ரூமர்ஸ்ன்னு பார்க்குறப்போ சோனி அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மிரர்லெஸ் கேமரான A1 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக கூட நிக்கான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மிரர்லெஸ் ஆன Z9 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபுல் வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். இதுக்கு காம்படிஷனாக கேனன் தரப்புல இருந்து R1 சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் மிரர்லெஸ் கேமராவை 2022ல லான்ச் பண்ண போறாங்கன்ட்டு அவங்க ரூமர் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை Q3ல லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல இந்த கேமரா லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். கேனன் ஃபிளாக்ஷிப் மிரர்லெஸ் சொல்றப்போ இன்னொரு ரூமரும் சுத்திட்டு இருக்கு. அதாவது கேனன் தரப்புல இருந்து Canon R5C சொல்லக்கூடிய ஒரு சினிமா பேஸ் பண்ணி ஒரு வீடியோ ஃபோக்கஸ்டு கேமராவை அதுவும் 2022ல லான்ச் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வீடியோவுக்கு ஃபோக்கஸ் பண்ண கேமராவை இருக்கிறதுனால இல்ல Canon Log 3 ப்ரொஃபைல், அன்லிமிட்டடான 8K 30 ஃப்ரேம்ஸ் வீடியோ, ஆக்டிவ் கூலிங், டைம் கோட் இன் அண்ட் அவுட், ஃபுல் சைஸ் HDMI அடிஷனலா ஒரு ஃபேனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவர் ஹீட்டிங் ஆகிறதுக்கான எந்த இஷ்யூ இருக்காது. யூஸ்வலாக இவங்களோட சினிமா லைனப்போட சேல்ஸ் எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு மோஸ்ட்லி இந்த மிரர்லெஸ் கேமரால எல்லாம் வீடியோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய தரமாட்டாங்க. பட் இந்த கேமராவை வெறும் வீடியோ ஃபீச்சர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமர் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிக்கான் மிரர்லெஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ். இந்த நிக்கான் தரப்புல இருந்து Z5, Z6, Z7, Z50க்கு கூட ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த firmware வெர்ஷன் பேர் வந்து 3.40. இல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இவங்க லேட்டஸ்டா லான்ச் பண்ண அந்த புது அடாப்டருக்கான சப்போர்ட் இருக்கு. ஆல்சோ புதுசா லான்ச் பண்ண அந்த 24-120 f4 லென்ஸுக்கான கம்பேட்டபிலிட்டி எல்லா லென்ஸுக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ல இந்த பழைய கேமராஸ்க்கான ஃபேஸ் ஐ டிடெக்ஷனையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் ஒரு Z6 கேமரா ஓன் பண்றேன். இந்த அப்டேட்டை வந்து கேமரால இன்ஸ்டால் பண்ண உடனே கிளியரா தெரிஞ்சது ஒரு சப்ஜெக்ட் வந்து தூரத்துல இருந்தாலும் சரி, அதோட ஐஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் ஃப்ரேம்ல இப்போ வந்து பிஃபோர் இருந்ததை விட வே பெட்டரா வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ எதர் நீங்க இந்த மென்ஷன் பண்ண கேமராஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதோட அப்டேட் பண்ணக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நிக்கான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல உங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நீங்க வச்சிருக்கக்கூடிய கேமரா மாடலையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்க இன்ஸ்டால் பண்ணதும் உள்ள இன்னொரு ஃபைல் காட்டும். அந்த ஃபைலை உங்க மெமரி கார்டில் காப்பி பண்ணிட்டு உங்களோட கேமரால இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க செட்டிங்ஸ்ல firmware வெர்ஷன் இருக்கும். அந்த இதுல நீங்க அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்க கேமராவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் அந்த 3.4 வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். முக்கியமான விஷயம், இது வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கிறப்போ கேமரா வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. அப்படி ஆஃப் பண்ணீங்கன்னா ஏதாவது இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கு, கேமராவோட ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
எப்போ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் மைன் பண்ணலான்னு கண்டுபிடிச்சாங்களோ அப்பவே இந்த மைனர்ஸ் எல்லாமே அடிச்சு போட்டு இருக்கக்கூடிய எல்லா கிராஃபிக்ஸ் கார்டையும் வாங்கிட்டாங்க. அப்போதுலேருந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கான ஷார்ட்டேஜஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆல்சோ இந்த பேண்டமிக்ல வந்து இந்த கொரோனானால சிப் ஷார்ட்டேஜஸ் எல்லாம் வேர்ல்டு வைட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது பார்த்தாதுன்ட்டு இன்னொரு புது ப்ராப்ளம் வரப்போது போல. வரக்கூடிய AMD Ryzen CPU-ல பெரிய L3 கேஷஸ் இருக்கு. இந்த கேஷை யூஸ் பண்ணிட்டு ராப்டோரியம் சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு டீசென்டான ரேட்ல கிடைக்கக்கூடியது இந்த AMD-யோட CPU தான். இந்த கிரிப்டோ கரன்சி மைனஸ் எல்லாமே இந்த கேஷை யூஸ் பண்ணிட்டு கிரிப்டோ கரன்சி எல்லாம் மைன் பண்ணலான்ட்டு அந்த வாடையை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீசென்டான அமௌண்ட்ல கிடைக்கக்கூடிய இந்த CPU கூட ஷார்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட அமௌண்ட் கூட பாத்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ புதுசா கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணணும்னு இருக்கிறவங்க உஷார் ஆயிக்கோங்க. 1976ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களோட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல லான்ச் பண்ணாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸும் பெரிய பெரிய டெக்னீஷியன் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை காமன் பீப்புளுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிவைஸா இவங்க வந்து மாத்தி எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 200 கம்ப்யூட்டர்ஸ் தான் இவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வேர்ல்டு வைடா ஃபுல்லா 20 கம்ப்யூட்டர்ஸ் தான் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 50,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ இதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்ப ரீசெண்டா ஒரு ஏலம் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஏலத்துல இந்த ஆப்பிள் 1 கம்ப்யூட்டரை பாத்தீங்கன்னா சுமாரா 3 கோடி ரூபாவுக்கு ஏலம் போயிருக்கு. ஸோ இந்த ரேட்டுக்கு ஆப்பிள் ரீசெண்டா லான்ச் பண்ண ஆப்பிள் மேக்புக் ப்ரோ 100 வாங்கிக்கலாம். உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஆப்பிள் மேக்புக் ப்ரோ 100 வேணுமா இல்லை பழைய மேக்புக் ப்ரோ 1 வேணுமானா நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்கன்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மனிஷ் செத்தின்னு சொல்லக்கூடியவர் அவரோட டைமை வந்து ஃபேஸ்புக்கில் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாரு. ப்ரொடக்டிவா எதுவுமே பண்ணலன்ட்டு ஒரு வித்தியாசமா ஒரு விஷயத்த பண்ணாரு. கிரெக்லிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ல ஒரு ஆட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆட்ல இவரை நான் டைம் வேஸ்ட் பண்றப்ப எல்லாம் நீங்க என்ன திட்டிக்கலாம் இல்லைன்னா அறைய கூட செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. இது பத்தாம இந்த வேலை பண்றதுக்கு 1 ஹவருக்கு 600 rupees தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆடை பார்த்து கேரான்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ்வலா இருக்கக்கூடிய இவரோட 35 to 40% எஃபிஷியன்சில இருந்து இவரை ஹையர் பண்ணதுக்கு அப்புறமா இவரோட ப்ரொடக்டிவிட்டி ரேட் பாத்தீங்கன்னா 98% மாறி இருக்கு. இந்த விஷயம் நடந்தது பாத்தீங்கன்னா 2012ல நடந்திருக்கு. இப்போ இந்த போஸ்ட பார்த்த ஈலான் மஸ்க் இதை வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணி ஒரு ஃபயர் சிம்பிளும் கொடுத்திருக்காரு. ஈலான் மஸ்க் இதை ரீட்வீட் பண்ணதோ இந்த போஸ்ட் இப்போ திருப்பி வைரல் ஆயிருக்கு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா இவர் ஃபேஸ்புக்கு அடிக்ஷன் மட்டும் போனது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிமிலர் அடிக்ஷன் இருக்கவங்களுக்கு ஒரு கம்பெனி இவர் வந்து உருவாக்கி இருக்காரு. அதுதான் பேவ்லாக். இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் பேண்ட் மாதிரி உங்க கையில இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷனா இருந்து இந்த டிவைஸை நீங்க மாட்டிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் நீங்க ட்ரை பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து உங்களுக்கு ஷாக் அடிக்கும். இவர் பாத்தீங்கன்னா ஒரு லைஃப்ல நெகட்டிவா இருந்த ஒரு விஷயத்த பாசிட்டிவா மாத்தினது இல்லாம அதுல இருந்து ஒரு கம்பெனியே உருவாக்கி அதுல இருந்து ப்ராஃபிட்டும் ஆயிருக்காரு. இவர் கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். இன்னைக்கான கடைசி நியூஸ், ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா மேல்வேர் ஆப்ஸ் இருக்கக்கூடிய சகஜம் தான். அதை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவாஸ்ட்னு சொல்லக்கூடிய சைபர் செக்யூரிட்டி ஃபோம் ஒரு புது விதமான ஸ்கேம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான பேரில் வந்து வித்தியாசமான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது ஃப்ரீன்னு போட்டிருக்கும். பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஒரு SMS ஆக்டிவேட் ஆகுது. இது ஆனது உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் SMS சர்வீஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. இது மூலமா மந்த்லி உங்களுக்கே தெரியாம சார்ஜஸ் ஆயிட்டு இருக்கு. இதனால யூசர்ஸ்க்கு ஒரு மாசத்துக்கு மட்டுமே 3000 ரூபாய் வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா அது லாஸ் ஆச்சுன்ட்டு யூசர்ஸ்க்கு லேட்டா தான் தெரியுது போல. இந்த ஆப்ஸ் எல்லாமே முன்னாடியே சொன்ன மாதிரி விதவிதமான நேம்ஸ்ல இருக்கு. அவாஸ்ட் வந்து இந்த எல்லா ஆப்ஸையும் கியூரேட் பண்ணி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்டையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மொத்தமா இந்த ஆப்ஸ் எல்லாமே 1 கோடி டைம்ஸ் டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நீங்களும் ஆல்ரெடி டவுன்லோட் செஞ்சிருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஸ் நீங்க ஏதாவது தெரியாம டவுன்லோட் பண்ணிருக்கீங்கன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க அப்படி அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுங்க. இதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் யோ.